அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது தொடர்பாக தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்ற வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரும் வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரும் வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது தொடர்பான வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரும் வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது தொடர்பான வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரும் வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டு தரப்பிலும் ஏராளமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. விஜயினுடைய இந்த திரைப்படத்திற்கு இதுவரை தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை. எனவே இது குறித்து தணிக்கை சான்றிதழை விரைந்து வழங்க வேண்டும். அதற்கு ஏற்ற முறையிலே தனி நீதிபதி பிறப்பித்திருந்த உத்தரவு விதிகளை பின்பற்றித்தான் பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் வாதங்களை முன்வைத்திருந்தது. அதே நேரம் தணிக்கை வாரியத்தின் சார்பில் பல வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. மிக முக்கியமாக தணிக்கை வாரியத்தினுடைய தலைவருக்கு தன்னிச்சையாக சில அதிகாரங்கள் உண்டு எனவும், அவர் படத்தை பார்க்காமலே வந்த புகார் அடிப்படையிலே படத்தினுடைய வெளியீட்டு சான்றிதழை, அந்த தணிக்கை சான்றிதழை நிறுத்தி வைக்க முடியும், அதற்கான தன்னிச்சையான அதிகாரம் அவருக்கு உண்டு என்றும் தெரிவித்திருந்தார்கள். அதே நேரம் மத ரீதியிலான உணர்வுகளை புண்படுத்துவதாகத்தான் இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழை வழங்கக்கூடாது என்பதற்கான புகார் மிக முக்கியமான புகாராக இருந்தது. அதே நேரம் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சொல்லும் பொழுது, ஏற்கனவே புகார் வந்தது, அந்த புகார் அடிப்படையில் நாங்கள் குறிப்பிட்ட காட்சிகளை நீக்கிவிட்டோம், 14 காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. காட்சிகளை நீக்கிய பிறகும் அதே காட்சிகளுக்காக புகாரை நிலுவையில் வைத்துக் கொண்டு படத்தினுடைய வெளியீட்டை தள்ளி போடக்கூடிய விதமாக தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் செய்வதை ஏற்க முடியாது என்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருந்தது. எனவே படத்தை உடனடியாக வெளியிடக்கூடிய வகையிலே தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய விவாதமாக இருந்தது. முக்கியமாக 22 நாடுகளில் கிட்டத்தட்ட தணிக்கை சான்றிதழை நாங்கள் வாங்கிவிட்டோம் என்ற கருத்தை சொல்லியிருந்தார்கள். மத ரீதியிலான உணர்வு புண்படுத்தப்பட்டதாக சொல்லுகின்றார்கள். ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளில் கூட இந்த படத்துக்கு தடையின்மை சான்றை வழங்கி இருக்கின்றார்கள். படத்தை வெளியிடக்கூடிய முறையிலே தணிக்கை சான்றிதழை வழங்கி இருக்கின்றார்கள் என்ற கருத்தையும் இன்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சொல்லியிருந்தார்கள். எனவே மத்திய கிழக்கு நாடுகள் கூட இந்த படத்திலே எந்த வகையிலும் மத உணர்வுகள் புண்படுத்தப்படவில்லை என்பதை உறுதி செய்திருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவிலே தமிழகத்திலே இந்த படம் திரைக்கு வரும், மொத்தமாக 5 மாநிலங்களில் திரைக்கு வரக்கூடிய விதமாக, 5 மொழிகளில் திரைக்கு வரக்கூடிய விதமாக இந்தியாவில் அந்த படத்தை திரையிட இருந்தோம். ஆனால் இன்னும் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் கிடைக்குமா என்பதற்கான ஒரு இறுதி முடிவு இன்று தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கின்றார்கள் நீதிபதிகள். தலைமை நீதிபதி தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரித்திருந்தது. பல முக்கிய கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. பல்வேறு நாடுகளில் தணிக்கை சான்றிதழ் பெற்றிருப்பதாக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமும், அதே போன்று வெளியீட்டு தேதியை அறிவித்தது முறையாக இருக்குமா சான்றிதழையே பெறாமல் என்ற கேள்வியினை தலைமை நீதிபதி அவர்களும் எழுப்பியிருந்தார்கள். அதே நேரம் பெரிய நடிகர்களுடைய படங்கள் பாலிவுட்டில் வரும்பொழுது கூட இதே போன்ற நடைமுறைதான் இருக்கின்றது, படத்தினுடைய வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுவிடும், அதன் பிறகுதான் தணிக்கை சான்றிதழ் பெறுவார்கள் என்ற ஒரு விவரத்தையும் நீதிமன்றத்திலே தற்பொழுது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் முன்வைத்திருந்தது. அனைத்து தரப்பிலும், அதாவது 2 தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில்தான் படத்தினுடைய சென்சார் சான்றிதழ் தொடர்பான இந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.